Hi friends, this is Niveta. In the video 11th standard lesson number 9 kinetic theory of gases. So அந்த lesson தான் பார்க்க போறோம். So actually இது வந்து thermodynamic அந்த லெசனோட continuation. So இந்த lesson ஃபுல்லா என்ன இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். kinetic theory of gases. gases வந்து kineticனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அது எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த கேஸஸோட கைனெட்டிக் தியரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த தெர்மோடைனமிக்ஸோட ரிலேட் ஆகிருக்கிறது தான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான லெசன். ஓகே, thermodynamics is basically a macroscopic science. macroscopic science na visible to naked eye நம்மளோட ஒரிஜினல் நம்ம கண்ணுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது ப்ரெஷர் டெம்பரேச்சர் அதெல்லாமே. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னது? தெர்மோனாலே ஹீட்டு டைனமிக்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் சயின்ஸில் தான் வரும். வி டிஸ்கஸ்ட் மேக்ரோஸ்கோபிக் பேராமீட்டர்ஸ் லைக் ப்ரெஷர் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் த தெர்மோடைனமிக் சிஸ்டம் இன் யூனிட் 8ல நம்ம படிச்சிருக்கோம். So, in this unit, we discuss the microscopic origin of pressure and temperature by considering a thermodynamic system as a collection of particles or molecules. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் உருவாகிறதுக்கு சில மைக்ரோஸ்கோபிக் ஒரிஜின் இருந்திருக்கோம்ல, அதை தான் நம்ம படிக்க போறோம். Okay, discuss the microscopic origin of pressure and temperature by considering a thermodynamic system as a collection of. So நம்ம ஒரு thermodynamic system அப்படிங்கறத ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நிறைய particles and molecules இருக்கு அப்படிங்கறத வச்சுக்கிறோம். Okay, kinetic theory relates pressure and temperature to molecular motion of sample of a gas and it is a bridge between Newtonian mechanics and thermodynamics. So kinetic theory, இப்போ நம்ம படிக்க போற kinetic theory எதையும் ரிலேட் பண்ணுது? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை எதுக்கு ரிலேட் பண்ணுது? மாலிகுலர் மோஷன் ஆஃப் சாம்பிள் ஆஃப் அ கேஸ். ஸோ ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் எதுக்கு ரிலேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து அந்த மாலிகுலர் மோஷன் ஆஃப் சாம்பிள் ஆர் அ கேஸ். ஒரு கேஸ் வந்து அந்த போகிறதுக்கு அதோட மாலிகுலர் மோஷனுக்கு வந்து ரிலேட் பண்ணுது. ஓகே, அது எப்படி அதெல்லாமே பார்க்கலாம். எப்படி ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மோஷன் ஆஃப் த கேஸ்க்கு கம்பேர் பண்ணுவோம் அதெல்லாமே நம்ம படிக்க போறதுல. இது வந்து நியூட்டனியன் மெக்கானிக்ஸோ தெர்மோடைனமிக்ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் என்னது? மோஷன், அதை பத்தி எல்லாம் படிக்க லைக் ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல தேர்ட்ல அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதை பத்தியும் தெர்மோடைனமிக்ஸ் என்னது? ஹீட். ஸோ இந்த ஹீட்டுக்கும் அந்த மோஷனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுதான் இந்த கைனெட்டிக் தியரி அப்படிங்கிறது. இந்த பிரசன்ட் சாப்டர் இன்ட்ரடியூஸ் த கைனெட்டிக் நேச்சர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ். ஸோ இந்த சாப்டர் வந்து கேஸோட கைனெட்டிக் நேச்சரை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ இப்போ இதோட இன்ட்ரோடக்ஷனில் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போதைக்கு சரி என்று ஏற்றுக்கொள். இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணல, பட் நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சில அசம்ஷன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணுறத நம்ம சில இதெல்லாமே சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். நம்ம முன்னாடி என்னென்னலாம் அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் த கேசஸ் ஆர் ஆஃப் ஏ கேஸ் ஆர் ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ். அதாவது ஒரு கேஸ், இப்போ நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லா மாலிகுல்ஸுமே வந்து சேமாக இருக்கும். ஒரு எலாஸ்டிக் ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ கேஸ் ஆர் ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் the molecules of different gases are different. அதான் டிஃப்ரெண்ட் கேஸஸோட மாலிகுல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் வேற மாதிரி இருக்கும், அதே வந்து ஹீலியம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசிக்காக அசியூம் பண்ணுற சில அசம்ஷன்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது the number of molecules in a gas is very large and average separation between them is larger than the size of the gas molecule. அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் a gas, ஒரு கேஸில் நிறைய நம்பர் ஆஃப் அந்த கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குமா. ஓகே, அந்த கேஸில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற செப்பரேஷன் வந்து பெருசாக இருக்கும். இதை விட இதோட சைஸை விட இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற செப்பரேஷன் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். பிகாஸ் ஏதோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அசம்ஷனில், ஒரு வெசல்ல கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் கேஸஸ், த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் கேஸ் வந்து நிறையா இருக்கும். ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் தெம், அதுக்கு தோராயமாக அதுக்கு இடையில இருக்கிற செப்பரேஷன் என்ன இஸ் லார்ஜர் தென் த சைஸ் ஆஃப் த கேஸ் மாலிகுல். இதுக்கு இடையில இருக்க இதுக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து இதோட சைஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The molecules of the gas are in a state of continuous random motion. ஸோ இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ்லாம் எப்படி இருக்கும்னா கண்டினியூவாக ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும், ரேண்டம் மோஷனில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The molecules collide with one another and also with the walls of the container. ஸோ இந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணோம்னா ஒன்றுத்துக்கு ஒன்று கூட அதுவும் கொலைட் பண்ணிக்கும், வால்ஸ் கூடயும் கொலைட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மோதிக்கும் அப்படின்னு, கொலைட்னா மோதிக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
This collision are perfectly elastic so that there is no loss of kinetic energy during collision. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து எலாஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. எலாஸ்டிக் அப்படிங்கிற என்னதுன்னா இப்போ இது போய் மோதிட்டு திருப்பி வந்துடும். ஓகே, திருப்பி வந்துடும். நார்மலா எலாஸ்டிக்கா போயிட்டு திரும்பி வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மோஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சில பார்ட்டிகல்ஸ்லாம் இப்போ நம்ம ஸ்டோன் எல்லாம் வந்து செவுத்து மேல வச்சோம் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ஆகுது, அந்த கைனெட்டிக் எனர்ஜி அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்ல. ஸோ இதுதான் அந்த வால் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டோனை வந்து இங்க கொண்டு எரியும் போது அது என்ன ஆகுது, கைனெட்டிக் எனர்ஜி வந்து அந்த வால்ல பட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது. கரெக்டா? ஆனா இதுல வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. கைனெட்டிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. இது இங்க போச்சுன்னா அதே ஸ்பீட்ல தான் இது வந்து கொலிஷன் ஆகி அந்த சைடும் போகும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது between two successive collision a molecule moves with the uniform velocity. ஸோ ரெண்டு சக்சசிவ் கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதுல வந்து கொலிஷன் ஆயிடுச்சு இன்னொரு மாலிகுல் கூட. அடுத்தது இது வந்து இன்னொரு மாலிகுல் கூட போய் கொலிஷன் ஆக போகுது அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில தான் போகும். எதுவுமே அப்படியே திடீர்னு அப்படியே ஃபாஸ்டா போறது, திடீர்னு அப்படியே ஸ்லோவா போறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பவுமே அது கொலிஷன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு யூனிஃபார்மான ஒரு வெலாசிட்டியில தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். Next, the molecules do not exert any force or attraction of attraction or repulsion on each other except during collision. The molecules do not possess any potential energy and the energy is only kinetic. First என்ன சொல்றாங்க, இது வந்து do not exert any force of attraction or repulsion இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலிஷனை தவிர வேற எதுவுமே நடக்காதுங்க. ஓகே, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அதெல்லாம் எதுக்குமே இருக்காது. எக்ஸப்ட் டியூரிங் கொலிஷன்ல மட்டும்தான் இருக்கும். the molecules do not possess potential energy. அந்த கேஸ் மாலிகுல்ஸ்லாம் வந்து சும்மாவே இருக்காது. ஓகேங்களா, சும்மாவே இருக்காது. அது வந்து அங்கங்க நகர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The collisions are instantaneous. Instantaneousனா டக்குன்னு நடக்கிறது, ரொம்ப அப்படியே மெல்லமாலாம் நடக்காது. அந்த instantaneousனா டக்குன்னு நடக்கிறது. The time spent by the molecules in each collision is very small compared to the time elapsed between the two consecutive collision. So அந்த time spent by the molecule in each collision வந்து ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு மாலிகுல் வந்து இங்கே போய் இடிக்குது, அதுக்கப்புறம் இடிச்சிட்டு திருப்பி அதே மாலிகுல் வந்து இங்கே வந்து இடிக்குது. அதுதான் வந்து டூ சக்சசிவ் கொலிஷன் அப்படின்னு சொல்றது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, the time spent by a molecule in each collision, ஒவ்வொரு தடவையும் கொலிஷன் ஆகுறது இஸ் வெரி வெரி ஸ்மால். அந்த ஒரு மாலிகுலோட கொலைட் ஆகுறதுங்கிறது அந்த டைம் வந்து ரொம்ப சின்னது. கம்பேர்ட் டு த டைம் elapsed between two consecutive solution. அது வந்து ரெண்டுத்தை முட்டிட்டு வர்றதை விட ஒன்னுத்துல டச் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறாங்க. இந்த கொலிஷன் வந்து டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. These molecules obey Newton's laws of motion even though they move randomly. இது வந்து கரெக்டா அந்த நியூட்டன்ஸ் 3 லாலாம் இருக்குல்ல, அது எல்லாமே கரெக்டா ஒபே பண்ணுது. இது வந்து ரேண்டமான மோஷனா இருந்தா கூட அது எல்லாமே பக்காவா ஒபே பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.